மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். நிகழும் பராபவ வருடம் நாள் 1/7/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் நாள். இன்று தேய்பிறை விதியை திதி. இன்று காலை 6:51 மணி வரை பூராட நட்சத்திர நாள் முடிகிறது. அதனைத் தொடர்ந்து உத்திராட நட்சத்திர நாள் ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் இந்திர யோகம் மாலை 4:04 மணி வரை, பின்னர் வைத்திருதி யோகம் மாலை 7 மணி வரை கௌளவ கரணம், பின்னர் தைத்துள கரணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் நாளை காலை 6:51 மணி வரை ரோகிணி நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று கணக்கன், மாயாஜாலக்காரன், வித்தைக்காரன், புதனின் நாள். அறிவே மிக உயர்ந்த செல்வம். அறிவிக்கும் கல்விக்கும் வாக்கு திறமைக்கும் வணிக வளர்ச்சிக்கும் அதிபதியான புதன் பகவானின் அருள் பொழியும் நாள் இன்று. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதாவது பொருள் செல்வத்தை விட நல்ல அறிவும் தெளிவான சிந்தனையும் சரியான முதலீடு திறனும் மிகவும் உயர்ந்த செல்வம் என்பதனையே இந்த பழமொழி நமக்கு உணர்த்தும் செய்தியாகும். இந்த நாளில் பச்சை நிற ஆடை அணிவதும், பச்சை பயிறு தானம் செய்வதும், ஓம் புதாய நமக என்ற மந்திரத்தை 9 அல்லது 27 முறை ஜபிப்பதும் புதன் கிரகத்தின் அருளை பெற மிகச் சிறந்த பிராயச்சித்தமாக கருதப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் புதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகச் சிறந்த வழி. அறிவும் விவேகமும் நல்ல வாய்ப்புகளும் பெருக இறையருளை வேண்டி இன்று உங்கள் ராசிக்கு கிரகங்கள் என்ன பலன்களை வழங்குகின்றன என்பதை இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணும் நாள் இன்று. தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் நாளாக இன்று அமைகிறது. மண்ணுக்குள் புதைந்திருந்த விதை முளைத்து வெளிவருவது போல உங்கள் முயற்சிகளும் இன்று வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் நாளாக இன்று அமைகிறது. குடும்பத்திலும் நிம்மதியான சூழல் உருவாகும் நாள் இன்று. வெயிலுக்கு பிறகும் பெய்யும் முதல் மழை போல இன்று உங்கள் மனம் குளிர்ச்சி அடையும் நாளாக இன்று உள்ளது. மிதுன ராசி நேயர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நாள் இன்று. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக இன்று அமைகிறது. சிறு ஓடை மெதுவாக நதியாக மாறுவது போல உங்கள் செல்வ வளமும் வளரத் துவங்கும் நாளாக இன்று அமைகிறது. கடக ராசி நேயர்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அந்த பயணம் நல்ல அனுபவத்தை தரும் நாளாக இன்று அமையும். சரியான திசையில் புறப்படும் படகு போல உங்கள் பயணமும் நல்ல கரையை அடைய செய்யும் நாளாக இன்று அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களுக்கு உடல் மற்றும் மனநிலையில் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள் இன்று. சோர்வு குறைந்து உற்சாகம் அதிகரிக்கும் நாள் இன்று. மழை நீர் பட்ட பசுமை தோட்டம் போல இன்று உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசி நேயர்களுக்கு குடும்பத்திலும் மனதிலும் அமைதி நிலவும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாள் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இன்று உள்ளது. அலைகள் அடங்கிய கடல் போல உங்கள் மனமும் இன்று அமைதியை அடையும் நாளாக இன்று உள்ளது. துலாம் ராசி நேயர்களே, இன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம். கோபம் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைவதால் சற்று கவனம் தேவை. ஒரு சிறு தீப்பொறியே பெரிய காட்டுத்தீயாக மாறுவது போல சிறிய கோபமும் பெரிய விளைவுகளை உருவாக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டிய நாள் இன்று. விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாள். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். மேகங்கள் விலகியதும் முழு நிலவு ஒளிர்வது போல உங்கள் அதிர்ஷ்டமும் இன்று பிரகாசிக்கும் நாளாக இன்று உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, இன்று நீங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நினைத்தது நிறைவேறும் நாளாக இன்று அமையும். இலக்கை தவறாமல் அடையும் அம்பை போல உங்கள் முயற்சிகளும் வெற்றியை தழுவும் நாளாக இன்று அமைகிறது. மகர ராசி நேயர்களே, சில சவால்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்று உள்ளது. மலையேறும் பயணியின் ஒவ்வொரு அடியும் சவால்தான். ஆனால் உச்சி வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் இன்று. ராசி நேயர்களே, புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாளாக இன்று உள்ளது. சரியான முடிவுகள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நாளாகவும் இன்று உள்ளது. காற்றின் திசையை பயன்படுத்தி முன்னேறும் படகு போல இன்று உங்கள் வாழ்க்கையும் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் நாளாக இன்று உள்ளது. நேயர்களே, இன்று மனநிறைவு தரும் நிகழ்வுகள் நடைபெறும் நாள் இன்று. உறவினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நாளாக இன்று அமைகிறது. மனம் வீசும் பூந்தோட்டத்தில் நடப்பது போல இன்று உங்கள் நாள் இனிமையாக மலரும் நாளாக இன்று உள்ளது. ஒரு கிரகம் நம் வாழ்க்கையை என்றுமே மாற்றாது. ஆனால் அந்த கிரகம் சுட்டிக்காட்டும் காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்று பலரும் கிரகங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆனால் வேதமும் ஜோதிடமும் கூறுவது என்னவென்றால், கிரகங்கள் எவரையுமே தண்டிப்பதில்லை, வழிகாட்டுகின்றன. கிரகங்கள் நம் கர்ம பலன்கள் வெளிப்படும் காலத்தை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன. எனவே நினைவில் கொள்ளுங்கள், கிரகங்கள் பாதையை காட்டலாம், ஆனால் அந்த பாதையில் நடந்து இலக்கை அடைவது நமது எண்ணமும் முயற்சியும் இறையருளும் தான். எமது வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலி சேனல் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் கருத்துக்களை பதிவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.